உலகெங்கும் உள்ள எனது தமிழ் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம போன ஷார்ட்ஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நிலக்கடலையானது அறுவடைக்கு தயாராக உள்ளதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலை விதைச்சி அந்த செடி வளர்ந்து அது களை வெட்டுறது எதுக்காக களை வெட்டுறோம், களை வெட்டினா என்ன ஃபங்க்ஷன் நடக்குது, அதனால் என்ன பெனிஃபிட்ஸு எல்லாத்தையும் அதுவும் ஒரு வீடியோவாக சொல்லியிருந்தோம். அப்புறம் வந்து உரம் போடும்பொழுது அதில் என்ன நடக்குது, எப்படி அந்த சத்தானது தாவரத்தை சென்றடையுது அதையும் ஒரு வீடியோவாக சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் மருந்து அடிக்கிறது இன்னும் நம்ம எத்தனை மருந்து அடிச்சோமோ அத்தனை மருந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு வெளியிட்டிருக்கோம். இதுக்கு பண்ண எல்லா சப்போர்ட்டு கடலை விவசாயம் பண்ணது எல்லாத்தையும் உங்களோட நான் பகிர்ந்து தெளிவாக விளக்கியிருக்கேங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிலக்கடலையானது அறுவடைக்கு தயாராக வந்துருச்சுங்க. இப்போ இது நிலக்கடலை அறுவடை பாகம் 1ங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டு தண்ணி பாய்ச்சணுங்க. வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு அடுத்த நாள் காலையில் ஆளுங்களை கொண்டு வந்து விட்டு கொடியை பிடுங்கிட்டு இருக்குங்க. கொடி எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த கொடியை பிடுங்கி போடும்பொழுது கொடியை ரொம்ப அகலத்தில் போடக்கூடாதுங்க. ஒன்று ஒன்றா, அதாவது தனித்தனியாக ஒத்தையாக போட்டிங்கன்னா அடிக்கிற வெயில் தாக்கத்தினால கொடி ரொம்ப சருகாக காஞ்சி போயிடுங்க. 2 நாளில் காஞ்சி போயிட்டு அதை மிஷினை விட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொடி நொறுங்கி பவுடராக போய்டும். அது ஒன்றுத்துக்கும் வேஸ்ட்டாக போயிடும். கல்லையும் உடைய ஆரம்பிக்கும். கல் அதிகமாக காய்ச்சல் ஏற்பட்டதுனால கல்லை வந்து மிஷின் அடிக்கும் பொழுது பயிரே உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் பிடுங்கும் பொழுது கொடியை கொஞ்சம் கணத்தில் போடுங்க. இது முக்கியமான ஒன்று. அடுத்தது 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் வயலில் வேலை செய்கிற கூலியாள்கள்கிட்ட கொடியை நல்லா பிடுங்கி அதில் உள்ள மண்ணெல்லாம் உதறிட்டு போட சொல்லுங்கள். எதுக்காக அப்படி போடணும்னா, நீங்கள் உதறாமல் ஈரத்துலேயே போட்டிங்கன்னா அது வந்து காஞ்சாலும் கொட்டாததுக்கப்புறம் கொடியிலே பிடிச்சிக்குங்க, சுத்தமாக பிடிச்சிக்கும். அந்த மாதிரி ஈரத்தோடு பிடிச்சிக்கிச்சின்னா, கல்லையை சுற்றி மண் பிடிச்சிக்கிச்சின்னா அது அவ்வளோ சீக்கிரம் கொட்டாதுங்க. நீங்கள் மிஷினில் அள்ளி போட்டு அடிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அந்த மிஷின் அடித்து அடியில் சல்லடையில் சலிக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபுல்லாக மண் ஏறி அடியில் கொட்டிடும். ஒரு சில சல்லடையில் வந்து ஃபுல்லாக மூடிக்கிங்க, கல்லை சலிக்காது. அப்புறம் மிஷின்லேயே ப்ராப்ளம் ஆகிடும், மிஷின் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் நல்லா உதறி போகிறது ரொம்ப முக்கியங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கல்லை பிடிங்கிட்டே இருக்கும்போது ஒரு சில கொடி என்ன பண்ணணுன்னா செத்து போயிட்டு நல்லா காஞ்சி போயிட்டு அடியில் கல்லை இருக்கும், ஆனால் கொடி செத்து இருக்குங்க. அந்த மாதிரி கொடி என்ன பண்ணணுன்னா, அடியில் கையை கொடுத்து செடியோட மண் பகுதி அந்த வேர்கிட்ட கையை கொடுத்து பொறுமையாக தூக்கணுங்க. அந்த கொடியை ரொம்ப ஆட்டக்கூடாது. ஆட்டினா சீக்கிரம் கல்லை கொட்டிடும். கொட்டி அதை அந்த மாதிரி பட்டு போன கொடியை மட்டும் பொறுமையாக எடுங்க, இல்லாட்டி கல்லை மண்ணுக்குள்ளே தங்கிடும். எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிடுங்கும்பொழுது கல் அதிகமாக கீழே உதறும்பொழுது ஒரு சில கல்லை கீழே கொட்டும் பாத்திலேயே. அந்த மாதிரி கொட்டும்பொழுது அதை எடுத்து அணையில் வைங்க. அதை பாத்தி உள்ளே போட்டிங்க அப்படின்னா ஈர மண்ணில் போட்டு காலை போட்டு மிதிக்கும் போது மண்ணுக்குள்ளே போய்டும், வேஸ்ட்டாக போய்டும். அதை அணையில் போடும்பொழுது என்ன பண்ணணும்னா, அந்த கல்லை நீங்கள் சைடு உள்ள வரப்பில் போடும்பொழுது அதை மிஷின் அடிக்கும் போது அள்ளி அந்த கல்லையோட கொட்டி அதை நீங்கள் பொருள் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் பாத்தி உள்ளே மண்ணு போட்டிங்கன்னா அந்த மண்ணுள்ள போய் வேஸ்ட்டாக போயிடுங்க. அடுத்ததாக கொடியை பிடுங்கி போடும்பொழுது கொஞ்சம் நீட்டு ஷேப்பில் போடுங்க. அகலத்தில் வாக்கில் போட்டிங்கன்னா ரொம்ப காஞ்சி போய்டும். 2வது வந்து அது வந்து குமிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு குச்சை வச்சு குமிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டு வாக்கில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து குமிக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்குங்க. அவ்வளோதான் நண்பர்களே, பாகம் 1ல் கடலை கொடி எப்படி பிடுங்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கான நுணுக்கங்களையும் சொல்லியிருக்கேன். அடுத்த எபிசோடு பாகம் 2ல் பிடுங்கி போட்ட கடலை கொடியெல்லாம் முட்டை சேர்க்குறது, எந்த இடத்துல முட்டை சேர்த்து எப்படிலாம் அதை அடிக்கிறது தயார் பண்ணுறது, அதில் உள்ள நுணுக்கங்கள், அதில் உள்ள படிநிலைகள்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த மாதிரி மிஸ் பண்ணால் முக்கியமான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களால் முடிஞ்ச 2 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.